கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிப்பில் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகி ரசிகருக்கிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் 7 நாட்களில் உலகம் முழுவதும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த படம் 7வது நாளில் 60 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 13 கோடியே 17 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 7வது நாளில் 1 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 41 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7வது நாளில் 4 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 1 கோடியே 30 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7வது நாளில் 1 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 28 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் இந்த படம் 7வது நாளில் 5 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 1 கோடியே 98 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடாக இந்த படம் 7வது நாளில் 71 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 17 கோடியே 14 லட்சம் ரூபாயும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் உருவான இந்த படம் தற்போது பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. முக்கியமாக ஆரம்பத்திலே இந்த படத்துக்கு வரவேற்பு நல்லா இருந்துச்சு. ஸோ போக போக இந்த படத்தோடைய வசூல் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இனிமேல் ஒரு நாட்களில் இந்த படத்தோடைய வசூல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த படம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படி கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.